உங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. என்ன சொன்னாலும் குழந்தை இழந்த துக்கம் போகாது. நீங்க தான் தைரியத்தை வர வச்சுக்கணும். விஷயம் தெரிஞ்ச பேர் அவனை கூட்டிட்டு வந்திருக்கலாம். அவனுக்காக நாங்க இருக்கோமா? என்ன வேணா? ஆமாங்க. ஏங்க என்ன சொல்றீங்க? ஆண்டி இந்த நேரத்துல கூட இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அம்மா அவங்க பாவம்மா, பொண்ணு இறந்துட்டாங்க. ரிஷிக்கு வேற யார் இருக்கா? அவன் நம்ம எல்லாரும் கூடயும் இருந்தா கொஞ்சம் ஹாப்பியா இருப்பான்ல. டேய், அவங்க பொண்ணு இறந்தது வருத்தமான விஷயம் தான், இல்லன்னு சொல்லல. அதுக்கு எதுக்கு அந்த பையனை இங்க கூட்டிட்டு வரணும்? நமக்கு அந்த பையனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் எதுக்கு இங்க இருக்கணும்? நல்லா கேளுடா மனோ, நீ ஒருத்தன் தான் புத்தியோட பேசுற. யாரு இவனா? ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையடா? டேய், இப்ப எதுக்கு நீ கத்துற? அந்த பையன் நம்ம சொந்தக்கார பையனா இருந்தா கூட பரவாயில்ல. அந்த பையனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ரோனி, இல்ல அவங்கள பார்க்கவும் பாவமா இருக்கு. அதுக்கு ஆறுதல் வேணா சொல்ல. ஒன்ன யாரா கேட்டா? டேய், அவன் இந்த வீட்டு மூத்த பையன். உனக்கு இருக்கிற உரிமை அவனுக்கு இருக்கு. அங்கிள் இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்லவா? சொல்லுமா. என் வீட்ல என் அம்மா அப்பா மட்டும் தான் இருக்காங்க. அவ்ளோ பெரிய வீட்ல வேற யாருமே இல்ல. வேணும்னா கிருஷ்ணா அங்க கொண்டு போய் விட்டுறலாமா? அவன் முத்து கூடவும் அன்னை கூடவும் இருக்கணும்னு ஆசைப்படுறான். உன் வீட்டுல போய் தங்க வச்சு என்ன பண்ண? அதுவும் இல்லாம உங்க அம்மா அப்பா எப்படி ஓகே சொல்லுவாங்க? உன் அம்மா மாதிரி இல்ல என் மம்மி. நான் சொன்னா கேட்பாங்க. நீ என்னமா இப்படி சொல்ற? ஆமா ஆண்டி, நீங்க நினைக்கிறது மட்டும் தான் நடக்கணும்னு நீங்க பேசுறீங்க. இவங்களால அவனை பாத்துக்க முடியலன்னு நம்ம தலையில கொண்டு வந்து கட்டிடுவாங்களா? அந்த பையன் இங்க இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லப்பா. உன் கருத்துக்கு நன்றிப்பா, ஆனா யாரும் கேட்கல. டேய் மனோஜ், இப்படி செல்ஃபிஷா இருக்காத. நல்ல வரமீனா, நான் லாங் ட்ரிப் போக வேண்டியது. நீ சொன்னது நல்லதா போச்சு பாத்தியா? தெய்வ வாக்கு மாதிரி சொன்ன. நான் மட்டும் நீ வீட்ல இல்லாம இருந்தா இவனை எங்க அம்மா இன்னைக்கு வீட்லயே சேர்த்திருக்க மாட்டாங்க. கிளம்புற நேரத்துல இவன் வேற யூஸ்லெஸ். சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். இதுங்க பண்ற கூத்தெல்லாம் பாத்தியா ரோகிணி? இந்த வீட்டை மடமாவே மாத்திட்டாங்க. அவனே அவங்க அம்மா முழுங்கிட்டு வந்து நிக்கிறான். என்ன ராசியோ தெரியல, தரித்திரம் முடிச்சவன். ஆண்டி என்ன ஆண்டி, சின்ன பையன் பாவம். இதுங்களுக்கு எல்லாம் பாவம் பார்க்க கூடாதுமா. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நீ பார்வதி வீட்டுக்கு வா, அங்க வச்சு இதுங்களை என்ன செய்யணும்னு பேசுவோம். நீ